அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய் நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வசுந்தரா என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய், குரு, சனி ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்தாலும் இல்லை ஒரு பார்வை பெற்றாலும் இந்த வசுந்தரா என்று ஒரு முறை வருவதுண்டு. அதனால் நாட்டு மக்களுக்கும் கெடுதல் நேரும். இது பல அழிவுகளை ஏற்படுத்தும். இந்த கிரக நிலையின் போது இந்த உத்திராதி, திருவாதிரை, புனர்பூசோ, உத்திரோ, அஸ்தோ, அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், ரேவதி ஆகிய 10 நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ இந்த காலகட்டம் தான் போய் நிற்குது, கருத்தில் கொள்ளுங்க. குரு பகவான் மிதுனத்தில் இருந்து துலாமில் இருக்கும் செவ்வாயை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதே போல் 9ஆம் பார்வையாக சனி பகவானை குரு பகவான் பார்க்குறாரு, கருத்தில் கொள்ளுங்க. அதனால் இந்த 10 நட்சத்திரக்காரர்களும் இந்த வரும் 7ஆம் தேதி மட்டும் மிகவும் கவனமாக இருக்கணும். திருப்பி நட்சத்திரத்தை சொல்கிறேன். உத்திராதி, திருவாதிரை, புனர்பூசோ, உத்திரோ, அஸ்தோ, அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், ரேவதி ஆகிய இந்த 10 நட்சத்திரக்கார பிறந்தவர்களும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். 8ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 8ஆம் தேதி கிராஸ் 7ஆம் தேதி முடிஞ்சு 8ஆம் தேதி வந்துச்சுன்னா இந்த 10 நட்சத்திரக்காரங்களும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 5 நாட்கள் மிகவும் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த 10 நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விதத்திலாவது பிரச்சனைகள் வரும். அதே போல் வண்டி வாங்கி செல்லக்குள்ளே கவனமாக செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு சாதாரணமாக இப்போ மொபைல் ஃபோனில் பேசினா ஏதாவது பிரச்சனைகள், விபத்துகள் தேடி வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த 5 நாட்கள் உங்களை தற்காத்து கொண்டால் அதிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் விடுபட்டுடலாம். ஏன்னா 8ஆம் தேதி குரு பயிற்சி ஆவதால் நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டுருவீங்க. இது எனக்கு இப்போ சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலேயே இந்த அமைப்பை நான் சொல்கிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.